அப்படின்னு சொன்னாலே காட்டிற்குள் எந்த மிருகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம எந்த மிருகங்கள் இருக்குது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாகவே சில மிருகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர் இருந்ததுன்னா சில சத்தங்களை வைத்து கொஞ்சம் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேணும். இப்போ யானைன்னா சும்மா இருக்காது, இலைகளை ஒடிக்கின்ற சத்தத்தை வச்சு இது யானைகள் அப்படின்னு சொல்லுவோம். குரங்குகள் மரத்துக்கு மேலே ஒரு தாவி ஒன்று போயிட்டுருக்கோம், அப்போ இது யானைகள். இது வந்து ஐட்டங்கள் வகைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு கரடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான பெரிய ஒரு மிருகமாக இன்றைக்கி இருக்கக்கூடியது. புலியை விடவும் மோசமானது கரடி தான். அந்த கரடி என்ன செய்யணும்னா அந்த புத்து கரையான்களை தோண்டிக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து எதிர்பார்க்காத விதமாக முன்னாடி போனோம்னா அது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக நம்மளை அடிச்சிடும். அவ்வளோதான். நம்மளும் அதை பார்க்க மாட்டோம். இப்படி தான் சில வர்றது. ரெண்டாவது இன்னொன்றுனா இணை சேர்கின்ற பருவங்கள், ஆண் பெண் இணை சேர்கின்ற பருவங்களில் எந்த மிருகமாக இருந்தாலும் நம்மளை வந்து விரட்டும், நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு அதெல்லாம் முயற்சி செய்யும். அதே மாதிரி குட்டி இருக்கின்ற பருவங்கள், குட்டியை வளர்ப்பதற்காக தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்காக நம்மளை வந்து காட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆட்களுடைய சத்தத்தை கேட்டாலே அது வந்து எங்கே இருந்தாலும் ஓடி வரும் நம்மளை தாக்குவதற்காக. அப்போ தாக்க வந்துன்னு சொன்னால் நம்ம இடம் பொருள் யாவை பார்த்து நம்ம வந்து என்ன செய்யணும், சில நேரங்களில் ஓடத்தான் செய்யணும். சில நேரங்களில் மரத்தில் ஏறது, பெரிய மரங்களில் ஏறலாம். அப்போ ஏறவே முடியாதவங்க ஓடுறத தவிர வேறு வழி இல்லை. பெரிய பாறைகள் இருந்ததுன்னா அந்த பாறைகளில் ஏறி மேலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிற்கலாம். பெரிய குகைகள் இருந்ததுன்னா அந்த குகைக்குள்ளே போய் மறைந்து இருந்துக்கலாம். இப்படி சில மிருகங்களை நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதில் எதிர்த்து மிருகத்தை நிற்க இயலாது. அதோட வழித்தடங்களை பற்றி சொல்லுங்கள். அதோடய வழித்தடங்கள் வந்து யானைகளை பொறுத்தவரையில் அது வழித்தடத்தை உருவாக்கி போகிறது. எந்த காடாக இருந்தாலும் சரி தானே வழித்தடத்தை உருவாக்கி போகிறது என்னென்னா யானைகள் தான். ஆமாம், அந்த யானைகள் எதில் போகுதோ அதில் தான் மற்ற மிருகங்களும் போகும். ஏன்னா அதை வழித்தடத்தை உருவாக்கிட்டுனா அந்த அதுக்கு முன்னாடி காட்டு மாடோ அல்லது டைகரோ அல்லது இந்த மிளா வரையாடு கேளையாடு இந்த மாதிரி எந்த இது இருந்தாலும் கரடி இதெல்லாம் நடந்து போனோம்னா அந்த பாதை வழியாக தான் போவே தவிர மற்ற காடுகளுக்கு அது போகாது என்றைக்குமே. ஆமாம், என்றைக்கும் மிருகங்கள் வந்து வழித்தடத்தை தான் தேர்வு பண்ணி அவைகள் போயிட்டு இருக்கும். நம்ம சின்ன மிருகங்கள் இருக்குது, அது காடுகளை சார்ந்து வாழும். இந்த உடும்பு, கூரான் பண்ணி, சருகுமான், அழுங்கு, அழுங்குன்னு எறும்புதி, இந்த மாதிரிப்பட்ட இதுகள் வந்து பல காடுகள்லையும் அது வந்து இருக்கக்கூடியது. அது பல காடுகளில் உள்ளே இருக்கக்கூடியது. அது வந்து பாதைகளில் பெரும்பாலும் போகாது. உங்களுக்கு வேணால் காடுகளிலே அது இறைகளை தேடி சாப்பிடக்கூடியது தான். இது வந்து கலகமுடைய புலிகள் சரணாலயம் களக்காட்டிலேருந்து முழுந்தலை வரைக்கும் இருக்குது. இங்கே அரிய பெரிய மிருகங்கள் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய மூலிகைகள் இருக்குது. எல்லாமே மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வகையான இடத்துல இதெல்லாம் இருக்குது.